காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போலீஸ பார்க்குறாங்க. பார்த்த உடனே விஜய் வந்து, "காவேரி நீ கார்ல ஏறிப்போ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு போறாரு. போலீஸ் உள்ள போய் சுத்தி சுத்தி தேடுறாங்க. இல்லையே காவேரி வெளிய போயிருக்கா. அப்ப விஜய் உள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிக்கிறாரு. எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தப்பிச்சு வராரு. வர வழியில அந்த பசுபதி, ராகினி 2 பேருமே கார்ல போறாங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்த உடனே டென்ஷன் ஆகுறாரு. "உங்கள நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தா நீங்க இங்க தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்த உடனே கோவமா வருது. எப்படியாவது வந்து ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி, ராகினி அவங்க கார் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. போனா அவங்க ரொம்ப ஸ்பீடா போறாங்க. பின்னாடியே போறாரு. போன உடனே அப்படியே கண்ணாடியில பார்க்குறாங்க. "அப்பா, விஜய் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரா மாதிரி இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. அத கேட்ட உடனே, "ஆமாம்மா நீ சொல்றது கரெக்ட்டு தான். இவன் எப்படி? இவன் இந்நேரம் போலீஸ்ல தானே இருந்திருக்கணும். ஓ! தலைமறைவா இருக்கான்ல. இவன் இந்த பக்கம் ஏதோ வந்திருக்கான். நம்மள பார்த்துருக்கானே. ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்றது? எப்படியாவது தப்பிச்சிடலாம். நீ கவலைப்படாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. விஜய் அப்படியே ஸ்பீடா ஃபாலோ பண்ணிட்டே வராரு. அவன் கண்டிப்பா கையில கடிச்சான். கை கால உடைக்கிறதே சரி. எவ்ளோ தைரியம் இருந்தா என் மேல இவ்ளோ பெரிய பழிய போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. பசுபதி பயங்கர கோவமா கார் ஓட்டிட்டு போறாரு. ராகினியும் கூட்டிட்டு.